ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது கிச்சன் கிடையாது, நம்ம குடோனை நம்ம கிச்சனாக ஓப்பன் கிச்சனாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு டெக்கரேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாமே இப்படி இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருப்போம். மிஷினு, தைச்சு கொடுக்குற சாரீஸ், ப்ளவுஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஓவரால் முடிச்சாச்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரியும் நமக்கு பிடிச்ச மாதிரியும் லோ பட்ஜெட்டில் ரொம்ப சிம்பிளாக மேக் ஓவர் தான் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலலாம் காமிச்சிருப்பேன், அந்த ஜிக்ஜாக்கு போட்ட மாதிரி. அது ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்து மெரூன் கலரில் நம்ம அதில் ஒயிட்டு ஜிக்ஜாக் போட்டிருப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் அடிச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் கலந்து தான் அடிச்சிருக்கேன். மேட் நான் ப்ளூ கலர் போட்டிருக்கிறதுனால ஸோ எல்லாமே நம்ம ப்ளூவாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு நம்ம ரொம்ப செலவெல்லாம் பண்ண கிடையாது. இருக்கிறத நம்ம ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறோம், அவ்வளோதான். இது அடுப்பு கீழே பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரம்மு, இது பார்த்தீங்கன்னா பச்சரிசி, ரேஷன் அரிசி, இது எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும். இந்த இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை வச்சுருக்கோம் பாருங்கள். இல்லை அப்படின்னா அங்கே ரெண்டு இங்கே ரெண்டு அந்த மாதிரி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் மீஷோவில் தான் வாங்கினது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேலே ஸ்டாண்டு தனியாக அளவெடுத்து ஸ்டாண்ட் அடித்து தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா செல்ஃப் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. இதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டும் பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செல்ஃபில் இந்த மாதிரி ஜிக்ஜாக் போட்டது பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இதெல்லாம் போடுறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே. இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அவ்வளோ நீட்டாக இருக்கும். நான் ஒரு செல்ஃப் விட்டு ஒரு செல்ஃப் இந்த மெரூனும் ஒயிட்டும் வர்ற மாதிரியும் ப்ளூவும் ஒயிட்டும் வர்ற மாதிரியும் நான் அடித்து வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம ஸ்டிக்கர் ஒட்டுனா எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் அது பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இது பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். கபோர்டு அடிக்காதவங்க, நால் மாடல் கிச்சனில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, கபோர்டு அடிச்சுட்டு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நான் நான் கபோர்டு யூஸ் பண்ணதுனால எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஓப்பன் கிச்சன் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலுமே நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சது. இது வீடியோக்காகன்ட்டு இல்லை, நம்மளுக்கு பிடிச்சி செய்கிறதுனால. எப்போவுமே இது உங்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன வகையில் யூஸாக இருக்கலாம். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். நம்ம நிறைய செலவு பண்ணி மேக் ஓவர் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நீங்கள் பெயிண்ட் ஒரு 6 லிட்டர் வாங்கினீங்கனாவே போதும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாவே இது இது நம்ம அடிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுமா ஒழிஞ்சு, பட்ஜெட் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு பார்க்கவும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்ல தான், நம்ம தனியாக போட்டதுனால கடப்பாக்கல்ல தான் போட்டிருக்கு. இந்த அம்மி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமையே எடுத்து வச்சிருந்தது. இப்போ தான் நம்ம செல்ஃப்லேயே வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா அரைக்கெல்லாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஆனாலும் நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சுருக்கனால தண்ணி படுது, கீழே ஈரமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம மாற்றி வைக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது எல்லாமே கிளாஸ்வேர் தான். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலுமே ரொம்ப புதுசு மாதிரியே இருக்கும். ஒரு டைம் ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணி பொருள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிளாஸ்டிக் அந்த அளவுக்கு திருப்தியாக இருக்கிறது இல்லை. சில்வரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் என்ன வச்சுருக்கோம், எவ்வளோ இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் எல்லாமே கிளாஸ்வேர். இது பார்த்தீங்கன்னா குட்டியாக நம்ம அந்த சாம்பிராணிலாம் போட்டு வைக்கிறதுக்கு டெக்கார் பீஸ் மாதிரி வாங்கி வச்சுருந்தது. இது பார்த்தீங்கன்னா உப்பு, பெப்பர் இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு. இது எல்லாமே 1 kg இருக்கிற பாட்டில்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்போதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம வாங்கி வைப்போம். ரொம்ப அதிகமாக ஸ்டோரேஜ் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செலவுக்கு எல்லாமே அதில் இருக்குது. அதில் கரம் மசாலா, சோடா உப்பு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே, மாவு ஐட்டம் எல்லாமே சில்வர் பாக்ஸில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும்தான் நான் வச்சுருப்பேன். மித்தது எல்லாமே நம்ம மேலே உங்களுக்கு கிச்சன் காட்டியிருக்கேன், அதில் இருக்கும். இது எல்லாமே டெய்லியும் குட்டி குட்டி பாத்திரம், டிஃபன் பாக்ஸு,
இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நம்ம வந்து கீழே யூஸ் பண்ணுறதுக்கு கீழே மட்டும் நம்ம வச்சுருக்குறோம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து மேலே இருக்கும் மேல் வீட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏதோ மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதில் நம்ம செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹோல்ஸ் எதுவுமே கிடையாது. நாம் வந்து ஃப்ளவர் வந்து அதுக்குள்ளே நம்ம ஏதாவது செடி வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிளே இவ்வளோதான். நம்மளோட டெய்லி யூஸுக்கு இது போதுமானது தான். பாருங்கள், ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு அதுலேயே எல்லாமே வச்சாச்சு. ஆனால் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக வாங்கி வச்சுருக்கும் போது அதில் என்ன தான் க்ளீன் பண்ணுங்கள், எங்கேருந்து தான் பொருள் வருது, நம்ம எங்கே தான் வாங்குறோன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ பொருள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு நம்ம டெய்லியும் தைக்கிறது, அப்புறம் ஸ்டோரேஜ் இருக்கிறது, அது எல்லாமே தனித்தனியாக நான் போட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் டெய்லரிங் சேனலும் தனியாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ் நம்ம எப்போவுமே அந்த பிளாஸ்டிக்கில் வாங்குறத விட இது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கு. ஸோ ஒன்றும் யூஸ் பண்ணல, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இது வந்து செம்ம வெயிட்டு, சரியான வெயிட்டு. நம்ம வேஸ்ட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் வாங்கி அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்குறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் வலி ரொம்ப இருக்கும். நம்ம அந்த இரும்பில் கால் வைக்கிறதுனால. ஸோ அதனால் வேஸ்ட் துணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பில்லோ மாதிரி செஞ்சுட்டு நம்ம கால் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லா இடத்துலையுமே வந்து அது மாதிரி வச்சுருப்பேன். ஸோ ஓவரால் கிச்சன் மேக்கோவர் இவ்வளோ தான். உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சின்ன ஐடியாவாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. எப்பவும் செம்மையாக ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ.